இப்போ இந்த லெஹங்காவோட டாப் நம்ம வரைஞ்சி கட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஃபுல் கைன்றதால நான் இது கார்னர் எடுத்திருக்கேன். மேலே மட்டும் கீழே நம்ம சன்கிரேட் கொடுத்துக்கலாம். இடுப்பு கீழே சன்கிரேட் கொடுத்துக்கலாம். மேல் டாப் மட்டும் காட்டன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ஃபஸ்ட்டு நம்ம பாடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாடியோட ஹைட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல் கைக்காக அந்த துணியை எடுத்து வச்சிட்டேன். மொத்தம் 1.5 மீட்டர் எடுத்தால் போதும், சரியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். அளவு என்ன அளவு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அளவு தான் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம ஹைட்டை இந்த ட்ரெஸ்ஸில் கட் பண்ண முடியாது. ஸோ வந்து இதில் என்ன ஹைட் இருக்கோ அதை நம்ம வந்து இதில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இதை ஹைட்டை செக் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியலை இந்த கொடுத்துருக்க இதை ஹைட்டை செக் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டுக்கு தான் நம்ம இந்த லைனிங்கை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ரெடியாக இருங்க. இதை பொறுமையாக இந்த வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். கிளியராக புரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். வேணும் இல்லை நமக்கு இதை ஹைட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா பண்ணலாம். என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பட்டி வந்து இந்த பீஸ் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு கூட நம்ம இதை ஹைட்டை கூட கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. கம்மி பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். இதுவும் இருக்குது. ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் என்ன மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஹைட் என்னன்னா 2 இன்ச்சு கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது சரியாக இருக்கும் இந்த இடம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாட்டம் வந்து அந்த பாட்டத்தை நம்ம ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம கம்மி பண்ணாமல் நம்ம இந்த இடத்துல நம்ம ஹைட்டை கம்மி பண்ணால் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் செட் ஆகும். நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹைட் இதில் கம்மி பண்ணலாமா இல்லை வேறு எங்கேயாச்சும் கம்மி பண்ணலாமா பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம ஹைட் வந்து கம்மி பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1 இன்ச் மட்டும்தான் நம்ம இது கம்மி பண்ண முடியும் ஹைட் இதில். ஸோ இதில் வந்து நான் அவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம ஹைட்டு கம்மி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதில் ஒரு 1 இன்ச்சும் நம்ம இடுப்புக்கு கீழே வர துணி அந்த துணி எடுத்து நம்ம வைக்கும்பொழுது அதில் ஒரு 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணாலே இப்போ சீக்கிரம் சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் 1 இன்ச்சு கம்மி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து இன்னொரு ட்ரிக் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணாமலே நம்ம ஸ்டிச்சிங்காக பண்ணலாம். இதை கட் பண்ணாமலே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சமாக இப்படி எடுத்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணும்பொழுது இதை வச்சு நம்ம இதை கரெக்டாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணாலே சரியாக முடிஞ்சிடும். ஓகே, நம்ம இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணலாம். இது ஏன்னா இது ஸ்டோன் இருக்கும்போது தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையே நம்ம கீழே கட் பண்ணலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்க விருப்பம் தான் இதில். நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ கட்டிங்கில் இதே சேர்ந்தா கட் பண்ண போகிறேன். ஓகே, இதை ஹைட்டு ஃபுல் ஹைட்டு நான் செக் பண்ணிட்டேன். 17. ஸோ நமக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 17 இருந்தாலே போதும். ஓகே, இது ஃபுல் 17 இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது ஹைட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஈவனாக மடித்து போட்டுக்கணும். வீடியோஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எடிட் பண்ணாமல் தான் நான் அப்படியே போட்டு போகிறேன் வீடியோஸை. நான் மெயின் ரோட்ல இருக்கிறதால இங்க நிறைய வண்டி சத்தம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹைட் அதில் பார்த்துட்டோம். ஹைட்டை பார்த்தா 17 இருந்துச்சு. இப்போ பாடி சைஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். 32 சைஸ் அவங்க 32 சைஸ்ல ஷோல்டர் அளவுலாம் நான் மார்க் பண்றேன். இப்போ ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கலாம். 2 to 5.5. ஓகே, 2 to 5.5 எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு 5,
5ன்றது அவன் 4க்கு 5 கம்மி வச்சுக்கிறேன். பேக் நெக் 4 தான் எடுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு 5 எடுத்துக்கிறேன். இது ஃப்ரண்ட் நெக் 5 எடுத்தலாம். நம்ம அதில் என்ன இருக்கோ அதான் அந்த நெக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க நெக்கு தான் இந்த மெட்டீரியல் கொடுத்த நெக்கு. ஆனால் பேக் நெக்கு பார்த்தீங்கன்னா 4 எடுத்துக்கிறேன். ஆம்ஹோல் 5 எடுத்தால் சரியாக இருக்கும். ஓகே, நான் ஆம்ஹோல் 5 அளவு எடுத்துக்கிறேன். தேர்ட்டி டூ சைஸ் போது 32 வந்து 4 பிரிக்கணும். 4 பிரிச்சுன்னா நம்ம இதை மார்க் பண்ணணும். ஸோ 4 பிரிச்சு 32 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பிரிச்சுக்கோங்க. 32 2 பிரிச்சா 16 16. அப்போ 8 8 16. ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாடியோட சைஸு 8 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். 10 எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் பாடியோட சைஸு. இது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ள இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு மட்டும். ஓகே, சும்மா சாம்பிள் வரைஞ்சிடுறேன். ஏன்னா வந்து அந்த நெக்கு தான் நம்ம அதில் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். திரும்ப நெக்கு நான் வரைவேன். 4 இன்ச் எடுத்தாச்சு. பேக் நெக்கு மட்டும் நல்லா வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எவ்வளோ சீக்கிரமாக தைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ண உடனே வாங்க ரெடியாக இருக்காங்க. அதனால நான் என்ன எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணாமல் இந்த வீடியோஸை போட போகிறேன். ஏன் நெக்ஸ்ட் கூட நீங்கள் பொறுமை கூட எடிட் பண்ணி கூட வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் எடிட் பண்ணாமல் வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் இது பேக் நெக்கை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து அதில் பார்த்துட்டு கூட நான் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். பேக் க்ளோஸாக கிடந்தாலும் தான் இந்த மாதிரி. ஸோ பேக்குக்கு நம்ம ஜிப்பு தான் வைக்க போகிறோம். வரைஞ்சி கட்டினா கீழே பதிஞ்சிரும். ஓகே, இது லைனிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைனிங்கை நம்ம ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே, இது கட்டணும் பின்னாடி பதிஞ்சிடும். ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அவங்க கொடுத்த மெட்டீரியலில் வேற ஒரு அளவு, சாரி, இந்த பாலிஸ்டர் கிளாத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது வந்து நம்ம பாடியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் கிளாத் இருக்கும். இதுவும் பேக்கு ஃப்ரண்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பாலிஸ்டர்னா ஃபுல் பாலிஸ்டர் கிடையாது. சாட்டன் பதில் இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஆனால் பாலிஸ்டர் தான் இது. கொஞ்சம் மிக்சிங்க ஒர்க்கு வேற ஒன்று. ஸோ இதை ஃபஸ்ட்டு அந்த பேக்கை எடுத்துக்கிறேன். பாருங்க, இதை கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம். ஸோ இதுவே ஈவனாக கட் பண்ண போகிறது. லைனிங் தான் நமக்கு அளவு. லைனிங் ஈவனாக தான் போதும். இது எக்ஸ்ட்ரா பீஸு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுருவேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுருவேன். ஸோ டைம் ஆகுது, அதனால அவ்வளோ நினச்சிக்காதீங்க. எஸ், அதுவும் ஒன்று. சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுவேன் இந்த மெட்டீரியல். பாருங்க, இது பேக்கு.
ஏன் நான் உங்களுக்கு வந்து 3 பீஸ் தனித்தனியாக காட்டுறேன்னா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா 2 பீஸ் சேர்த்து வச்சுக்கூட நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த காட்டுறேன் நான் திரும்பவும். பாருங்க இப்போ இதை தூக்கி இந்த 2 பீஸை எடுத்து வந்து இதை எடுத்து வந்து நம்ம போட்டு வச்சு இதை இப்போ கட் பண்ணலாம். நமக்கு அளவு தான் லைனிங். இதுதான் அளவு நமக்கு. ஸோ இது கரெக்டாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இந்த பேக்கோட சைஸு முடிஞ்சிடுச்சு. பேக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வரலாம். ஃப்ரண்ட்டு இதோ கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம முன்னால் எடுத்துக்கலாம். முன்னால்லாம் வரைஞ்சிடலாம். ஸோ இதை நான் முன்னால் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறேன், அந்த பாலிஸ்டர் கிளாத் இருக்குங்கள, அவங்க அது கொடுத்துருக்க அந்த துணியை மடிச்சு வச்சுட்டு பொறுமையா பாருங்க, கவனமா பாருங்க. ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். செமையா சூப்பரா ஸ்டிச் பண்ணி நீங்க உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு மற்றவங்களும் ஸ்டிச் பண்ணி கொடுத்து நீங்க சூப்பரா சம்பாதிக்க செய்யலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 3 பீஸா ஈவனா போட்டிருக்கேன். ஈவனா இது மட்டும் கொஞ்சம் நகர்த்திருக்கேன். இது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நகர்ந்துருந்தா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. தைச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி போட்டுருவேன். நீங்கள் பார்த்து கவனமாக கரெக்டாக கட் பண்ணுங்கள். சூப்பராக கட் பண்ணுங்கள். சூப்பராக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஓகே, நம்ம முன்னாலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஃப்ரண்ட் நெக்குது, ஃப்ரண்ட் சைடு இது. ஓகே, ஃப்ரண்ட் சைடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழ் பாட்டத்தை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீஸ்லாம் தூக்கி எடுத்து வர வச்சுக்கலாம். சாரி, கை எடுத்துக்கலாம். கை கட் பண்ணவே இல்லை. கை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்து கீழ் பாட்டத்தை நம்ம ரெடி பண்ணலாம். கையோட ஹைட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். அளவில் கையோட ஹைட் வந்து 20. ஸோ நம்ம கையோட உயரம் 20 எடுத்துக்கணும். 20 + 1 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக 21. நம்ம வந்து ஆம்புல் பார்த்தீங்கன்னா நம்ம 4 எடுத்துக்கிறேன். 4 கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. இது வந்து நம்ம அகலம் அதிகமாக போச்சுன்னா அப்போ 4 கூட எடுத்துக்கலாம். இது நான் 4 தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கை பீஸ் துணி எடுத்து வந்து கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே 2 கையை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த கையை எடுத்து இங்க மேலே வச்சு இது ஈவனா வச்சுக்கலாம். அதாவது இந்த கையை ஹைட்டோ செக் பண்ணலாம், செக் பண்ணல. ஸோ கஸ்டமருக்கு கொடுத்த கை ஹைட்டு மட்டும் தான் செக் பண்ணிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக ஈவனாக இருக்கு. ஸோ இப்போ
ஏன்னா 21 இருக்கு. நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் பண்ணாலும் இதுல ஒரு 1 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு சரியா இருந்தாலும் கரெக்டா இருக்கு. ஓகே சூப்பர். இப்போ நம்ம ஆம்புகளோட மட்டும் கட் பண்ணிட்டா சரியா இருக்கும். முடிஞ்சிருச்சு, கை வலிய முடிஞ்சிருச்சு. பாருங்க எவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டோம். இதுல ஒவ்வொன்றும் மூணு மூணு கிளாத் இருக்கும். ஓகே பேக் ஃப்ரண்டோடது, ஃப்ரண்ட் பேக்கு கை. ஓகே ரெடி ஆயிடுச்சு. கீழ் பாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன்கிரேப் மெட்டீரியல் தான் நம்ம எடுக்க போறோம். சன்கிரேப் வந்து நான் 2 மீட்டர் தான் எடுக்க போறேன். ஏன்னா வந்து ரொம்ப அகலம் டவுர் நெட்டு கிளாத்ல கொடுக்கல. ஸோ அதில் வந்து ஒரு மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேர்ந்து தான் நம்ம வந்து ஒரு மீட்டராக சொல்லிட்டு நம்ம உள்ள கொடுக்க போகிறோம். இப்போ நான் 2 மீட்டர் தான் எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம மடிச்சு ஃபில்ட் வைக்கிற மாதிரி மடிச்சு தைக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம 2 மீட்டர் தனியாக ஒரு மீட்டர் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாலே போதும், சரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 2 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹைட் வந்து 2 மீட்டர் தனித்தனியாக 2 மீட்டர் வந்து ஒரு மீட்டர் தனித்தனியாக எடுத்தாச்சு. எடுத்து இந்த ஹைட்டை செக் பண்ணலாம். இந்த ஹைட் வந்து இந்த மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹைட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. இங்கே கட்டிங்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணும்போது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஹைட் கீட்டு செக் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பார்த்து எல்லாம் செக் பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் என்ன ஹைட் இருக்கேன்னா ஸ்கர்ட்டோட பார்த்தீங்கன்னா இதை பிரித்து வச்சுருக்கோம். நம்ம இதோட ஹைட்டு ஃபுல் ஹைட்டு ஒரு லென்த்து சொல்லிட்டு பார்க்கணும். ஃபுல் ஹைட்டு இதில் நம்ம 2 இன்ச்சு வேறு கட் பண்ணணும். 2 இன்ச்சு இதில் நம்ம கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேயே பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேலே பண்ணுறத விட நம்ம கீழே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேலே ஸ்டோன்ஸ் இருக்குது, மேலே டாப்பில் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த ரெண்டு ஹைட்டும் சேமாக ஈவனாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம 2 இன்ச்சு கம்மி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறோம்னா லைனிங்கில் 2 இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்க போகிறோம். மடிச்சு தைக்க போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம், 2 இன்ச்சுக்கு நம்ம ஹைட்டை மட்டும் கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. முடிச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஈக்குவலாக என்னன்னா இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் நம்ம நார்மல் ஃபில்டர் பிடிக்கிற மாதிரி லைனிங்கை ஃபில்டர் எடுத்து தைச்சிட்டு இதில் கொஞ்சம் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் இப்போ வீடியோவில் போகலாம். ரொம்ப இது எப்படி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக மறந்துடாதீங்க. ஸ்டிச்சிங் வீடியோவை இந்த ஸ்டிச்சிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுமாதிரி இந்த கட்டிங் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வரும், அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பேஜ் என்ன ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.